பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. சிறுமலரே சின்ன ராணியே, சிறுவழி தந்தவளே, எம் சிறுமலரே சின்ன ராணியே, சிறுவழி தந்தவளே, நறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்குமே நல்வழி தந்தவளே, குழந்தை பெறசாளே, சிறுமலரே சின்ன ராணியே, சிறுவழி தந்தவளே. பணி பெற விரும்பவில்லை, நீர் பயன் பெற நினைத்ததில்லை. பணி பெற விரும்பவில்லை, நீர் பயன் பெற நினைத்ததில்லை. பாசத்து களவில்லை, பெருந்தன்மைக்கெல்ல இல்லை. பாசத்து களவில்லை, பெருந்தன்மைக்கெல்ல இல்லை. பாடும் மனமே தேடும் தினமே பிறர் நலம் பேணும் பேரன்பினையே. சிறுமலரே சின்ன ராணியே, சிறுவழி தந்தவளே. இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைமகன் இயேசுவுக்கு சொந்தமான அன்பு உள்ளங்களே, பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்களை அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறானது இயேசுவுக்கு சாட்சியாக வாழ நம்மை அழைக்கின்றது. இறைவாக்கினர்கள், தலைவர்கள், புனிதர்கள் ஆகியோரின் வாழ்வு போல நம்முடைய வாழ்வும் புனிதத்தில் திளைக்க இயேசு இன்று நமக்கு சிறப்பான முறையில் அறைகூவல் விடுக்கின்றார். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பக்தியோடு இத்தெய்வீக திருப்பலியில் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்றுள்ள நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 8 முதல் 11 முடிய, தொடர்ந்து 14 முதல் 16 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியவற்றை தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின்
பேரொளி அறிந்த மக்கள் பேரு பெற்றோ. ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் கலிகூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவாசனங்கள் 3-4, தொடர்ந்து 8-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களித்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைப்புள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களில் அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia.
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை வார்த்தைகள் 37 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு பேராசிரியர் ஒரு பெரிய வெற்று கண்ணாடி ஜாடியை எடுத்து ஒரு மேஜை மீது வைத்து அதில் கோழி குண்டுகளை உள்ளே போட்டு நிரப்பினார். நிரப்பியவுடன் தன்னுடைய மாணவர்களிடம் கேட்டார், இந்த ஜாடி நிரம்பிவிட்டதா என்று. மாணவர்கள் கூறினார்கள் ஆம் என்று. பிறகு அவர் தான் வைத்திருந்த கூழாங்கற்களை எடுத்து அந்த ஜாடியினுள் போட்டார். அந்த கூழாங்கற்கள் இந்த பெரிய கோழி குண்டுகளுக்கு இடையில் இருந்த இடைவெளியில் சென்று அமர்ந்து நிரப்பிக் கொண்டன. அப்போது கேட்டார் மாணவரிடம், இந்த ஜாடி நிரம்பி விட்டதா என்று. மாணவர்கள் கூறினார்கள் ஆம் என்று. அவர் மீண்டுமாக தன்னிடம் இருந்த மென்மையான நைசான மணலை எடுத்து அந்த ஜாடிக்குள் போட்டார். அந்த மணல்கள் அங்கிருந்து சிறு சிறு துவாரங்களில் சென்று அடைத்து கொண்டது. அப்போது அந்த பேராசிரியர் அந்த மாணவரிடம் கூறினார், இந்த ஜாடி என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை. பெரிய குண்டுகள் என்பது நம்முடைய ஆன்மீகம், நாம் கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கை, மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, நம்முடைய அனுபவங்கள் மற்றும் நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய விழுமியங்கள் இவைகள். கூழாங்கற்கள் என்பது நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரம் என்று நம்முடைய வாழ்க்கை தரம் இவற்றை குறிப்பவைகள். மணல் என்பது நம்முடைய அன்றாட சில்லறை கவலைகளும் சின்னஞ்சிறிய ஆசைகளும் கனவுகளும், இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஈர்ப்புகளும் பற்றுகளும் ஆகும். சிந்தியுங்கள், ஒருவேளை நீங்கள் இந்த ஜாடியில் முதலில் மணலால் நிரப்பியிருந்தால் கோழி குண்டுகளுக்கும் கூழாங்கற்களுக்கும் அங்கு இடம் இருந்திருக்குமா என்று முடித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது
யார் தகுதியுடையோர் யார் தகுதி இல்லாதவர்கள் என்பதை பற்றி இயேசு எடுத்துரைக்கின்றார். அதன் வழியாக இயேசு நமக்கு கற்பிப்பது ஒரு ஒழுக்க அமைப்பை எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்தவர்களுடைய ஒழுக்க அமைப்பானது, வாழ்க்கை அமைப்பானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதைத்தான் அழகா ஆங்கிலத்தில் ஒரு டிவைன் ஆர்டர். நம்முடைய வாழ்வானது, நம்முடைய வாழ்வில் பெரிய மார்பல் அல்லது கோழிக்குண்டுகளைப் போல இருப்பது எது? நம்முடைய வாழ்வில் எவைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரையாரிட்டியா அல்லது முன்னுரிமைகளாக இருக்கின்றன என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றது என்ற இறை வார்த்தை. ஒரு நாள் ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடம் கேட்டான், அம்மா, நீங்கள் என்னை அன்பு செய்கின்றார்களா, நேசிக்கிறீர்களா என்று. அம்மா சிரித்தபடி அந்த மகனிடம் கூறினார், உலகத்திலேயே எல்லாவற்றையும் உன்னை மட்டுமே நான் அன்பு செய்கிறேன் என் செல்லமே என்று. அந்த சிறுவன் விடுவதாக இல்லை. அம்மாவிடம் தொடர்ந்து கேட்டான், அப்படியானால் கடவுளையும் விடவா என்று ஒரு கேள்வியை வைத்தான். இந்த கேள்வி அந்த தாய் அந்த தன் மகனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. சற்று அதிர்ச்சி உற்றவராக, அமைதியாக, நிதானமாக அந்த தாய் அந்த மகனிடம் கூறினாள், இல்லை மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், ஆனால் கடவுளை முதலில் நேசிக்கிறேன். ஏனெனில் கடவுளை நான் நேசிப்பதாலும் அந்த கடவுள் இருப்பதாலும் தான் என்னால் உன்னை சரியான விதத்தில் நேசிக்க முடிகிறது என்று கூறினாலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மிகவும் ஒரு சவாலான, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். தந்தையையோ தாயையோ பிள்ளையையோ மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாக அன்பு செய்கின்றவர்கள் எனக்கு ஏற்புடையவர்கள் அல்ல, தகுதியற்றவர்கள் அல்ல என்ற ஒரு வார்த்தை. இதை நாம் கேட்கின்ற போது, வாசிக்கின்ற போது நமக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கலாம், சற்று கடினமாக இருக்கலாம். இயேசு குடும்ப உறவையோ குடும்பத்தில் இருக்க வேண்டிய அன்பையோ எதிர்க்கவில்லை. அவர் என்ன கூற வருகின்றார், என்ன சொல்கின்றார் என்று சற்று ஆழமாக சிந்திக்கின்ற போது, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் கொண்டிருக்கின்ற அன்பும் உறவும் அதனுடைய மையமானது கடவுளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை மட்டுமே. எனவேதான் நாம் பார்க்கின்றோம், இன்றைய முதல் வாசகத்தில் அந்த செல்வந்த பெண்ணை பார்க்கின்றோம். அவள் இறைவாக்கின் எலிசாவுக்கு பார்த்தவுடன் அவரை பார்த்த விதத்தில் அவர் புரிந்து கொள்வது, அந்த வார்த்தைகளை தன்னிடம் கணவன் கூறுகின்றார், இவர் கடவுளின் மனிதர் என்று. வெறும் உணர்வோடு இருந்து விடவில்லை, அந்த உணர்வுக்காக மட்டும் வெறும் வெளி அடையாள மதிப்பு மரியாதையை மட்டும் அவள் வெளிப்படுத்தவில்லை. அவள் இல்லத்தில் இடம் கொடுத்தால், உணவு கொடுத்தால், ஓய்வெடுக்க அறை அமைத்து கொடுத்தால், அவள் வாழ்வில் ஒரு இடம் கொடுத்தால் கடவுளுடைய இறைவாக்கினருக்கு. அவள் செய்தது ஒரு சாதாரண விருந்தோம்பல் அல்ல. அவளுடைய வாழ்வில், அவளுடைய குடும்பத்தில் அந்த இதய கதவுகளை கடவுளுக்காக திறந்த ஒரு நிகழ்வு. இங்கே நமக்கான கேள்விகள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு முதன்மையான இடம் இருக்கிறதா? ஆம் என்றால் நம் வீட்டில் இருக்கின்றதா? நம்முடைய கால அட்டவணைகள் இருக்கின்றதா? நம்முடைய மனதில் இருக்கின்றதா? நாம் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கின்றதா? நம்முடைய உறவுகளில் இருக்கின்றதா அந்த கடவுளுக்கு முதன்மையான இடங்கள்? இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி
இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். அனைவரையும் அரவணைத்தாளும் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இவ்வுலக தடைகளை தாண்டி உண்மையின் வழியாம் கிறிஸ்துவில் வாழ்ந்திடவும் எங்களை வழிநடத்திடவும் திரு அவை நாளுக்கு நாள் வளர்ச்சியின் பாதையை நோக்கி பயணித்து செல்ல அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் உயிரான இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தாங்கள் மக்களுக்காகவே இருக்கிறோம் என்ற உண்மையின் அடிப்படையில் மக்கள் அனைவரையும் நல் மதிப்பீடுகளின்படி வழிநடத்தி சென்று அவர்களின் சாதாரண அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து மக்களோடு ஒருமித்து வாழ நல்ல மனதை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இவ்வுலகில் தம் உயிரையும் பொருட்டாக கருதாமல் உழைத்து கொண்டிருக்கும் உழைப்பாளிகளை ஆசீர்வதியும். உமது பேர் இரக்கத்தாலும் அன்பாலும் அவர்கள் எந்நாளும் காக்கப்படவும் அவர்கள் உழைப்பதற்கு தேவையான சக்தியை நீர்தாமே வழங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே எம் இறைவா, உடல் நோயினாலும் மனநோயினாலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வேதனைப்படும் எம் உடன்பிறவா சகோதர சகோதரிகளை நினைத்து பார்க்கின்றோம். உம்முடைய கருணையின் கரங்கள் அவர்களை தொடட்டும். உம்முடைய குணமளிக்கும் ஆற்றலால் அவர்கள் சுகம் பெற அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் இறைவா, எங்கள் உயிரை விட அதிகமாக உம்மை நேசிக்கவும் உமது அன்பை எங்கள் அருகில் வாழும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் வழியாக வெளிப்படுத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை
அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியானது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்முடைய மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர் தொழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவின் அன்பு தெரசமாளே, குறைகள் அகல தேடி வந்தோம் பாரும் அம்மா, குறைகள் தீரும் அம்மா. குழந்தை இயேசுவின் அன்பு தேசமாளே, குறைகள் அகல தேடி வந்தோம் பாரும் அம்மா, நிறைகள் தீரும் அம்மா. ஆண்டவரின் அழகு மலர் தோட்டம் நீ அம்மா, ஆண்டவரின் அழகு மலர் தோட்டம் நீ அம்மா, அன்பு மலர்களை எம்மில் பொழிவாயம்மா. அன்பு மலர்களை எம்மில் பொழிவாயம்மா. குழந்தை இயேசுவின் அன்பு தெரசமாளே, குறைகள் அகல தேடி வந்தோம்